அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 Timothy chapter 2 verse 1 and 2. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனைவரும் கண்களை மூடலாம். அன்பான பிதாவே, இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவ மனுஷர்களோட பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதே போல் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட ரேமா வார்த்தைகளால் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையில் பெருக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் பேசும். எங்களுக்கு என்ன காரியம் தேவையோ எங்களுக்கு சத்துள்ள ஆகாரத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் கர்த்தாவே மதுரமான ஆண்டவரே சுவையாக இருக்கிறது. அந்த சுவையை இந்த காலை வேளையிலே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். திமோத்தி ஆகிய நான் அப்படின்ற தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். சரிங்களா? ஓகே. திமோத்தேயு. ஓகே, நான் இங்கிலீஷில் சொல்கிறேனோ, திமோத்தி. ஆல்ரைட். திமோத்தேயு ஆகிய நான். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் ஒரு வாரம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த வாரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, நாம் ஒரு குடும்பத்தில் வாழறோம், நாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு குழுவில் வாழ்கிறோன்னும் பொழுது நம்ம சுற்றி எல்லாருமே நம்ம ஒரு குழுவாக தான், டீமாக தான் எல்லாமே செயல்படுறோம் இல்லையா? சில பேர் ஒரு வேலை சொல்லலாம், இல்லைங்க நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன், நான் யாரையும் சார்ந்து வாழவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மொத்த சமுதாயமும் ஒரு குழுவாக தான் வேலை செய்யுது. இல்லைங்க நான் தற்சார்பு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, உங்களுக்கு சோறு தர்றது கடவுள், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தர்றது கடவுள், உங்களுக்கு உயிர் கொடுத்தது கடவுள். அப்போ நீங்கள் கடவுளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறீங்க. அப்போ யாரும் சுதந்திரமாக அல்லது அப்படியே நான் யாரையும் நம்பி வாழலைங்க அப்படின்னு சொல்லவே வெரி குட் முடியாது. அப்போ நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் இல்லையா? ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம். ஆனால் சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் நம்புகிறோமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம நிறைய பேர் சார்ந்து வாழ்கிறோம், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஆனால் நம்புகிறோமான்னு கேட்டால் நம்பிக்கை வர மாட்டேங்குது. மனுஷங்களை பார்த்தா என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, போய் ஆகணும், வேறு வழி இல்லைங்க, நான் சம்பாதிக்கணும், வேறு வழி இல்லைங்க, வேலை செஞ்சு தான் ஆகணும், அதனால் நான் போகிறேங்க அப்படின்ற ஒரு சூழல் இப்போ பரவுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய இந்த பிரசங்கம் திமோத்தி ஆகிய நான் அப்படின்றத நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு நோக்கம் என்னன்னா, இப்படிப்பட்டு விழுந்து போன ஒரு உலகத்தில், ஒரு சாபமும் பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில், சமுதாயத்தில் நாம் எப்படி பரிசுத்தமாக ஒரு சிறந்த வகையில் தனித்துவமாக, இன்னும் சொல்லணும்னா நம்மளை நம்புகிற அளவுக்கு எப்படி வாழ்கிறது. யாரையும் நம்ப முடியலங்க, ஆனால் அவரை நம்பலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த விஷயத்தில் பிரதரை நம்பலாங்க அப்படின்ட்டு மனுஷர்கள் நம்ம பார்த்தா ஒரு நம்பிக்கை வரணும். யாராவது உங்களை பார்த்து தப்பாக சொன்னாங்கன்னா அந்த பிரதர் சொல்லணும், வாய்ப்பே கிடையாது, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், திமோத்தி ஆகிய நான்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் பிரசங்கமாக பிரமாணங்கள், திமோத்தியின் வாழ்வதற்கான பிரமாணங்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் நான் ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தேன், டைம் ஆயிடுச்சு. அதனுடைய அடுத்த பாகம் தான் என்னன்னா, ட்ரைட்ஸ் ஆஃப் திமோத்தி, அதாவது திமோத்தியின் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குணங்கள் பார்த்தோம். என்னென்ன குணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமோத்தியின் குணம் எப்படிப்பட்டவனா, ஒரு 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 நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு குணம், லாயலாக இருப்பான், உண்மை உள்ளவனா, ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பான், ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகும் தன்மை இருக்கும், வளைஞ்சு கொடுக்கும் தன்மை இருக்கும், ஊழிய மனப்பான்மை இருக்கும், அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பான், உற்சாகமாக இருப்பான், சோம்பேறியாக இருக்க மாட்டான் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? போன வாரம் என்ன பார்த்தோம், நம்ம இதுதான் கிட்டத்தட்ட என்ன பார்த்தோம், உள் ஊந்துதல் உள்ள இன்டர்னல் மோட்டிவேஷன், அதே சமயத்தில் நல்ல பேச்சாளராக இருப்பான் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, திமோத்தேயு நம்ம பேசும்பொழுது வேற யாரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனால தான் பிரசங்கத்தை நான் என்னன்னு வச்சேன், திமோத்தி ஆகிய, சத்தமாக சொல்லுங்க,
நான். தீமோத்தேயு இப்போ யாரு? நீங்க தான். அப்ப நான் வந்து தீமோத்தேயு பத்தி பேசுறேன்னா அப்ப யாரை பத்தி பேசினே இருக்கிறேன்? கர்த்தர். நீங்க எப்படிப்பட்டவர்களா, கர்த்தர் உங்களை எப்படிப்பட்டவரா படைச்சாருன்றதை நான் பேசினுக்கிறேன். ஆமென். ஸோ அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நற்குணங்கள் எதனால உண்டாச்சு? பரிசுத்த ஆவியானுடைய வரங்களின் மூலமாய் உண்டான இந்த நற்குணங்களை பற்றி தான் நம்ம பேசினுக்கிறோம். பாருங்க, இந்த குணங்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெளிப்படுத்தி ஆக வேண்டும். ஏன்னா இது எல்லாமே ஆவிக்குரிய கனிகளுக்கு ஒப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ற, ஆவிக்குரிய கனியில ஒரு கனி என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு இல்லையா? கனியினுடைய வேலை என்ன? கனியினுடைய வேலை ரெண்டுங்க. ஒன்று புசிக்கிறதுக்கு, ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய விதையை விதைக்கிறதுக்கு இல்லையா? ஒன் ஃபார் டேஸ்டிங், அனதர் ஃபார் க்ரோயிங். இங்கிலீஷில் சொல்லணும்னா வளர்க்குறதுக்கு ஒன்று, இன்னொன்று எதுக்கு? புசிக்கிறதுக்கு. இப்போ இந்த கனியை உருவாக்குறதுக்கு மரம் கஷ்டப்படுதா? எப்படின்னா, இப்போ மரம் இப்படி இருக்கு, ஓகே சீசன் வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்? கனி உருவாக்கணும். வந்துருச்சு ஆப்பிள் அப்படின்னு ஒன்று தான். அது பாட்டுக்கு ரிலாக்ஸாக என்ன பண்ணுது? அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகிற சூரிய ஒளியை வாங்குது, அன்றாட தேவைப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை வாங்குது, தண்ணியை வாங்குது இல்லையா? உள்ளே எடுத்துக்கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே தானாக உற்பத்தி ஆகிடுது இல்லையா? அப்போது சில விஷயங்களை நீங்கள் வந்து அன்பு காட்டுறீங்கன்னா அது முக்கி செய்கிற வேலை இல்லை, கஷ்டப்பட்டு செய்கிற வேலை இல்லைன்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? உள்ள நீங்கள் ஒரு சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அன்பு வெளிப்படுத்துறது தானாக வரும். புரிஞ்சவங்க நான் சொல்கிறது விளங்குதுங்களா? எல்லாம் நம்ம எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? அன்பை காட்டுங்க, அன்பை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. அது என்ன வேற ஏதாவது பைபிள் அது காட்டுறதுக்கு? இல்லை இல்லை இல்லை, ஃபோக்கஸ் நாட் ஆன் அன்பு காட்டுறது. அன்பு காட்டுறதுல கவனம் செலுத்தக்கூடாது, நீங்கள் வேறா இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்போ தீமோத்தே ஆகிய நான்ற தலைப்பு எதை குறிக்கிறது? எதை ஃபோக்கஸ் பண்ணுது? உங்கள் வேற. பார்த்தீங்களா? வேர் எப்பயுமே வந்து அடியில் கீழே தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. மண்ணுக்கு கீழே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? தண்ணி எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும். சில மரங்கள்லாம் பாருங்க, 10 அடி தூரத்தை தள்ளி இருக்கும், ஆனால் அதோடைய வேர் இங்கே இருக்கும், 10 அடி தள்ளி இங்கே இருக்கும். ஏன்? அந்த வேர் என்ன பண்ணுது? தேடி தேடி தண்ணியை தேடி 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 போய் 10 அடியில் இங்கே தண்ணி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கும் வேர். சரிங்களா? இப்பயும் அதே தான் நடந்துருக்குது. நீங்கள் இங்கே தான் உட்காந்து இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வேறு பரமண்டலத்தில் வந்து அங்கே நாட்டப்பட்டிருக்கு. உங்களுடைய எல்லா தேவைகளும் அங்கேருந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு தலைப்பை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கும் பிரியமாயும் சமுதாயத்திற்கும் பிரியமாயும் நம்ம எப்படி வாழ்றதுன்னு தான் பார்த்துன்னு வரோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும் பொழுது அவருடைய 12 வயசில் வந்து அவர் வளர்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தாருன்ற விஷயம் பைபிளில் இல்லை. ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரே வசனத்தில் லூக்கா முடிச்சிருவார். என்ன தர முடிப்பார்? இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு வரும். என்ன? திரும்ப சொல்லுங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். இந்த இடத்துல 2 விஷயம் வந்துருச்சு. ஒன்று தேவ கிருபை, இன்னொன்று மனுஷ தயவு. அதான் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் சின்ன வயசுல எப்படி வளர்ந்தார்னா கடவுளுக்கும் பிரியமாயும் மனுஷனுக்கும் பிரியமாயும் வாழ்ந்தார். இந்த பிரசங்கத்தை நீங்க அதிகமாக தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே வார்த்தையின்படியே நீங்க வாழ்வீங்க. வார்த்தை மாம்சமானதுன்னு வரும் இல்லையா வசனம், அந்த மாதிரி நீங்க இருப்பீங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து விட்டதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? குட் கம்யூனிகேட்டர் அப்படின்ற ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்ற ஒரு குணத்திலேருந்து நம்ம முடித்தோம். அதை பாதி முடித்தேன். அது ஓரளவுக்கு நான் தெளிவாக சொன்னேன்ற நான் நம்புகிறேன். இல்லை ஒரு சில காரியங்கள் அதை பற்றி பேசணுன்னா நான் கடைசியாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி நான் வந்து எப்படியாவது நான் இந்த தலைப்பை முடிச்சுட்டு அடுத்த தலைப்புக்குள்ளே போகணுன்றது நான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். அதனால் பார்ப்போம். கர்த்தர் கிருபையாக இருந்தால், கர்த்தர் சித்தமானா நம்ம சீக்கிரம் வந்து இந்த இன்னைக்கு பேச வேண்டிய மீதி இருக்கிற 3 முடிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. 1 என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, தீமோத்தியின் குணமுடையவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவனாக இருப்பான். அதாவது அவன் தனி ஆளாக இருக்க மாட்டான். எல்லாத்தையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற குணம் தீமோத்தேயுக்கு இருக்காது.
அதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு வசனத்தை பார்த்தோம். கவனிங்க, இந்த 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1-2 சொன்னேன் இல்லையா, அதில் 2வது வசனம் கவனிங்களேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அறிவுரை சொல்கிறார் தீமோத்தேயுக்கு. என்ன சொல்கிறாரு, எப்பா நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, உனக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தேன், விசுவாசம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட வல்லமை உண்டு நான் சொல்லி கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நான் சொல்லி கொடுத்தேன், பல காரியங்கள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. சொல்லி கொடுத்தீங்க சார், எப்படி இருக்குது உனக்கு? ஐயோ நல்லா இருக்குதுங்க, ஒரு நாள் அப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேங்க. வெரி குட். இதே சந்தோஷத்தை உன் அயலானும் அனுபவிக்க வேண்டும், மற்றவனுக்கு போய் சொல்லுன்ற. நான் சொல்றது விளங்குதுங்களா? இந்த நேரத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நற்காரியத்தை பெருக்கிறீங்களா இல்லை நீங்கள் உள்ள வச்சு புதைக்கிறீங்களான்றதை யோசிங்க. தமிழில் பெருக்குதல், சரிங்களா? ஓகே, பெருக்குதல்னா மல்டிப்ளை. ஓகே, கரெக்டாக தானே சொல்ல வரேன்? ஓகே, ஸ்தோத்திரம். ஓ, பெருக்கிறதுனா இந்த பெருக்கிறது நினச்சிட்டிங்களா? ஓகே ஓகே, அந்த பெருக்கிறது இல்லை. ஆமாம், நம்ம ஊரில் தமிழில் கொஞ்சம் ஒரு சில இப்படியும் பெருக்கிறது இருக்குது. ஓகே, ரைட் ரைட் ரைட், ஃபைன் ஃபைன் ஃபைன். என்னென்னலாம் காலைல யோசிக்கிறீங்க. நைஸ் நைஸ், ஆல் ரைட். ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிற பெருக்கம் என்னென்னா மல்டிப்ளை. பாருங்க, மல்டிப்ளையில் இருக்க பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இப்போ 2 3 கூட்டுனா எவ்வளோ? 5. 2 3 பெருக்கனா எவ்வளோ? 5. வெரி குட். எனக்கு 6. ஆமாம், 2 + 3 5. ஆனால் 2 × 3 6. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டலை விட பெருக்கலுக்கு பவர் ஜாஸ்தி. எப்பயுமே நம்பர்ஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை கூட்ட முயற்சி பண்ணாத, ஆட்களை பெருக்க முயற்சி பண்ணுன்றார். அது என்ன பெருக்க முயற்சி பண்ணுறது? கூட்டுறதுன்னா என்ன தெரியுமா? ஐயா பிரியாணி போடுறோம், வாங்க வாங்க, ஃப்ரீ பிரியாணி ஃப்ரீ பிரியாணி ஃப்ரீ பிரியாணி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வரும். அது என்னது? ஆளை கூட்டுறது. இல்லை, இப்படி சொல்கிறேனே, ஐயா இங்கே மீன் ஃப்ரை ஃப்ரீ, மீன் ஃப்ரை ஃப்ரீ, மீன் ஃப்ரை ஃப்ரீ அப்படின்னு ஒரு போர்டை போட்டேன்னு வச்சுங்களேன், ஆள் சேருவாங்க இல்லையா? ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் சேர பாருங்க, அது என்னது? கூட்டுறது. ஆனால் கூட்டத்தை பெருக்கிறது எப்படி தெரியுமா? இங்கே ஃப்ரீயாக மீன் பிடிக்க கற்றுத்தரப்படும், மீன் பிடிக்க கற்றுத்தரப்படும், மீன் பிடிக்க கற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டேன்னா, இப்போ என்ன ஆகும்? வருவாங்க, மீன் பிடிக்க கற்றுப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் இன்னொரு போர்டு போடுவான். என்னன்னு போர்டு போடுவான்? ஒன்று மீன் ஃப்ரை ஃப்ரீன்னு போடுவான், அல்லது மீன் பிடிக்க கற்றுத்தரப்படும் ஒரு போர்டு போடுவான். இப்போ இங்கே என்ன ஆகுது? பெருக்க வருகிறது. பவுல் இந்த பெருக்கத்தின் பிரமாணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க? அதாவது சுவாரஸ்யமான விஷயம். எங்கங்க எனக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் சில பேருக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு பிடிக்கல, அப்புறம் எப்படிங்க பேசுறது? அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. நான் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க, சரிங்களா? பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு அசோசியேட் பாஸ்டர். ஒரு அசோசியேட் பாஸ்டர் எப்படி மல்டிப்ளை பண்ணுவார்னா, அந்த அசோசியேட் பாஸ்டருக்கு ஒரு 3 வேலை தராங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ஹவுஸ் விசிட்டிங், வீடு சந்திப்பு. இன்னொன்று மருத்துவமனை சந்திப்பு. 3வது சண்டே ஸ்கூல். இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவார்? 3மே சின்சியராக தான் பண்ணுவார். 1 வருஷம் போகும், 1.5 வருஷம் போகும். அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுவார்? இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஆளாக பண்ணுறதை விட நம்ம ஏன் இது ஒரு குழுவாக நம்ம சேர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் 2 பேரை ட்ரெயின் பண்ணுவார். சரி, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காலைல சொல்லிட்டா, ட்ரெயின்னு சொல்லிட்டேன்ல நான், ட்ரெயின் பண்ணுவாங்கன்ட்டு. ட்ரெயின்னு சொல்லும் பொழுது இன்னொரு ட்ரெயின் இருக்குது. என்ன ட்ரெயின்? சிக்கு புக்குன்னு ஒரு ட்ரெயின். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ட்ரெயினில் இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா,
அந்த கம்பார்ட்மெண்ட்டா மக்கள் உட்கார்ற இடத்த ட்ரெயின்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த இன்ஜின் இருக்குது பாருங்க, அந்த இன்ஜின் இருக்கிற பகுதியை தான் ட்ரெயின்னு சொல்லுவாங்களாம். பைபிளின் படி ட்ரெயின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ இன்ஜின் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட், நீ என்ன பண்ணு, அந்த இன்ஜின் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டோட அந்த மீதி இருக்கிறத என்ன பண்றாங்க, இணைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது எங்கெங்கெல்லாம் போதோ கூடவே திரும்பி வரும். பயிற்சி பண்ணுவது, ட்ரெயின் பண்றதுனா என்ன சொல்ல வர்றாரு? நீ எல்லாம் சொல்லுங்க, நான் இன்ஜின் உள்ள கம்பார்ட்மெண்ட். சரிங்களா? அப்ப நான் இன்ஜின் உள்ள கம்பார்ட்மெண்ட்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பெருசா உதவும் பிரசங்கம் பண்ண தேவையில்ல, உன் கூட சேர்த்துக்கோ போதும். நீ போற இடம்லாம் அவன் போட்டோம், உன்னை பார்த்து அவன் கத்துப்பான்ற. என்னங்க? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துக்கு போறேன்னா இந்த இடம் வந்து அந்த பையனை யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப நாங்க போக மாட்டேன். இங்க போனா யூஸ்ஃபுல், அப்ப நான் போறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? என்ன பண்ணாலும் அவனை வந்து நான் பார்க்குற மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நான் ஒரு ரோல் மாடலாக மாறுறேன். இப்போ என்ன பார்க்கறதுனால அவனுடைய சுபாவம் யாரை போல மாறுகிறது? யாரை போல மாறுது? என்ன போல மாறுது? சொல்லுங்க, என்ன போல மாறுது? இப்போ நான் ஒரு ரோல் மாடல் முன்னாடி வச்சிருக்கிறேன். இப்போ நான் சொல்றது விளங்குதாங்களா உங்களுக்கு? நான் கம்பார்ட்மெண்ட்டாக மாறுறேன். நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு இன்ஜினுக்குள்ள குக்கி போட்டுக்கிறேன். யார் அது? இயேசு கிறிஸ்து. அப்போ நான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரும் போது இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் கூட்டின்னு போறாரோ நாங்கள் போகணும். ஹலோ? அப்போ அவர் கூட்டின்னு போகும்பொழுது இப்போ என்ன ஆகுது? என் சுபாவம் அவரை போல மாறுது. நான் என்ன பண்ணுறேன்? அவனை கொக்கி போட்டு வச்சிருக்கிறதுனால என் சுபாவம் வந்து எனக்குள்ளே இருக்கும் தேவ சுபாவம் அவனுக்குள்ளே போகுது. இதுதான் மல்டிப்ளிகேஷன். கர்த்தர் சொல்ற பெருக்குதல் இதுதான். இதுல நீங்க பெருசா பிரசங்கம் பண்ணல, ஒண்ணுமே நீங்க பண்ணல, ஒன்றும் பேசல, உங்க வாழ்க்கை தரத்தை காட்டுறீங்க. உங்க வாழ்க்கை தரம் மற்றவர்களுக்கு பெரிய உதாரணமாக மாறிவிடுகிறது. ஆமென். அப்போ தீமோத்தேயு குணமுடையவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை தரத்தின் மீது, அவனுடைய வாழ்க்கை நடத்துதல் மீது அவன் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி 1000 கேமரா இருக்குது. இல்லை 1001ன்னு வச்சுங்க, ஓகேங்களா? அதில் மொதல் கேமரா யாருதுன்னா கர்த்தருது. மீதி இங்கே சுற்றி. ஆக்சுவலி ஒரு வசனம் வரும், யாருன்ற கேரக்டர் நான் டக்குன்னு இந்த காலையில் மறந்துட்டு நான் அதை பற்றி மெடிடேட் பண்ணல. அவன் வலது பக்கம் பார்த்தான், இடது பக்கம் பார்த்து அவன் அந்த பாவத்தை செய்தான்ற மாதிரி சம்திங் ஒரு வசனம் வரும். எந்த கேரக்டர்னு தெரியல எனக்கு, நான் மேபி யோசிச்சு சொல்கிறேன். அவன் இப்படி பார்த்தான் அப்படின்னு வரும். வலது பக்கம் திரும்பி பார்த்தான், இடது பக்கம் திரும்பி பார்த்து அது தப்பு செஞ்சான் அப்படின்ற மாதிரி வரும். நான் சொல்லட்டுங்களா? இப்படி பார்க்கறத விட இப்படி பார்த்தீங்கன்னா தப்பு செய்து யோசிப்பீங்க. ஆமே இல்லை, தப்பெல்லாம் செய்ய முடியும், வச்சுக்கிட்டே தான் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. தப்பு செய்ய யோசிப்பீங்க. ஹலோ? அப்போ உங்களுக்குள்ள அந்த பெருக்கிற அந்த தன்மை உங்களுக்கு என்ன இருக்கணும்? இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்குது. ஒரு காரியம், ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். தேங்க்யூ. சூப்பரான ஒரு உதாரணத்தோட கர்த்தர் ஒரு வசனம், ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னா, நான் வந்து ஓநாய்க்கு நடுவில் ஆடுகளை போல அப்பா சீஷர்களே உங்களை ரொம்ப பார்த்து உங்களை வளர்த்துட்டேன். இப்போ நீங்க ஊழியம் பண்ண போறீங்க. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சிங்க, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. டவ், நைவ் அஸ் டவ்னு ஒரு இங்கிலீஷில், அண்ட் வைஸ் அஸ் சர்பெண்ட். தமிழில் என்ன வந்துச்சு? சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாயும் வருதா? அது என்னங்க வினா உள்ளவர்கள்? ஏன் சர்ப்பத்தை வந்து உதாரணமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா, வினான்னும் பொழுது வைஸ்ன்னு இங்கிலீஷில் வருது, ஞானமாக இருன்றார். பாருங்க, உலகத்தில் பல மிருகம் இருக்குது, சர்ப்பத்தை ஏன் சொல்கிறாரு? சர்ப்பம்னால நம்ம மைண்டில் என்ன வருது? ஓ, பிசாச மாதிரி கர்த்தர் ஞானமாக இருக்க சொல்கிறாரோ?
அவன் ஞானி இல்லை, அவன் வஞ்சனைக்காரன், அவன் ஏமாத்துக்காரன். கர்த்தர் இந்த இடத்துல அப்படி சொல்ல வரல. இதுல உண்மையான உலகத்தில் இருக்கிற பாம்பை பத்தி பேசுற. பாம்புக்கு ஒரு குணம் இருக்குது, என்ன தெரியுமா? அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அது வந்து முட்டை போட்டுரும், அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும். பாருங்க, ஆதாம் காலத்தில் இருந்த பாம்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பாம்புக்கு மட்டும்தான் எப்படிப்பட்ட குணம்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு 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 என்வாயர்மெண்ட்டு எதையும் பார்க்காது. அது என்ன பண்ணும், டக்குன்னு முட்டையை போட்டு அது என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பெருகிடும். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ வந்து பிரசங்கம் பண்ணும் போது புறாவை போய் பிரசங்கம் பண்ணு, அன்பை பேசு. புறா எதுக்கு அடையாளம்? சமாதானம், அன்புக்கு அடையாளம் இல்லையா? அப்ப நீ பேசும்பொழுது நீ தேவனையும் மனுஷனையும் இணைக்கக்கூடிய, சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கத்தை பண்ற. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாங்க, எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கும் போய் பிரசங்கம் பண்ணு, அது கரெக்ட். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது சர்ப்பம் போல வினா உள்ளவனா இருக்கும் போது என்ன சொல்றாரு, அங்கங்க என்ன பண்ணு, மல்டிப்ளை பண்ணு, ஆளை ட்ரெயின் பண்ணு. என்ன ஆகுது, 12 பேரா போனவங்க அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 1270 மாறும். எப்படி மாறுச்சு? நமக்கு அந்த விஷயம் தேவை. கர்த்தரே ஒரு இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு கதை சொல்லார், ஒரு ஓமை சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லி முடிப்பாரு, இந்த பாருங்க, உலகத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை விட ஞானமா இருக்கிறாங்க, அவனை பார்த்து கத்துக்கடான்வர். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கணும்னா, நாம மல்டிப்ளை பண்ண ஒரு ஒரு விஷயமா இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு நீங்க ஒண்டியாவே செஞ்சுன்னு இருப்பீங்க? அல்லது எத்தனை நாளைக்கு நீங்க மட்டும் அந்த சேரை எடுத்து வச்சு தொடச்சினே இருப்பீங்க? அது ஏன் வேலை. சில பேர்லாம் அப்படி பெருமை எடுத்துப்பாங்க. இல்லைங்க, நான் யாருக்கும் அந்த பதவியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். சேர் தான் தொடக்கிறீங்க, என்னங்க அதில் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டு வச்சு, இல்லைங்க அது என்னோட உரிமை, நான் சேர் தொடக்கிறத விடவே மாட்டேன் அப்படின்வாங்க. கர்த்தர் யோசிப்பார், உன்னை புல்பிட்டில் வர்ஷிப் பண்ணுறதுக்காக உன்னை வச்சா நீ உட்காந்து என்ன பண்ணுகிற? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்குறாருன்னும் போது, அது ஊழியமாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் அந்த வேலையை மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். ஆமீன். அதாவது 10 பேர் செய்கிற வேலையை ஒத்த ஆளாக செய்கிறத விட ஒரு ஆள் செய்கிற வேலையை 10 பேர் செஞ்சால் சீக்கிரம் வேலை முடியும். உண்மையா இல்லையா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, உலகம் எப்பயுமே எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? உலகம் எப்பவுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னா, ஞானியாக இருக்கணும். அறிவாளியா நீ, புத்திசாலியா நீ வான்வார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ கீழ்படுகிறியா நீ வான்வார். ஆண்டவரே எனக்கு அறிவில்லை வா, ஆண்டவரே எனக்கு பேச முடியாது நீ வா, ஆண்டவரே எனக்கு திக்கு வாய் நீ வா, ஆண்டவரே எனக்கு போக பயமாக இருக்குது நீ வான்வார். ஆமென். ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஒரு பெருகிற தன்மையை கர்த்தரே கொடுப்பார். ஆமென். அப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அந்த சர்ப்பத்தை போல அந்த வினா உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் டக்குன்னு யோசிக்காதீங்க, இப்போ சர்ப்போனோடனே பிசாசு இல்லை, இங்கே இந்த இடத்துல ஒரிஜினல் பாம்பை பற்றி தான் பேசுகிறார். சரிங்களா? அப்போ உங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பெருகுகிற குணமாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெண்டாவது எடுத்துக்கொள்ளலாம், நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்ம பேச போகிற குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்மை அல்லது உண்மை. எல்லாம் சொல்லுங்க, என்னதுங்க? அல்லது உண்மை. ஆங்கிலத்தில் எழுதுறவங்க எழுதிக்கிங்க, ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? எடுத்துங்க, ஆதியாகமம் 12:13. ஆதியாகமம் 12:13. ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஓகே, அப்படியே 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராகின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஓகே, யாத்திராகமம் 32:24. அப்பொழுது நான்
பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். தேங்க்யூ. இப்போ இந்த ரெண்டு இது விஷயத்தை எடுத்துப்போம். முதல்ல என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு ஆபிரகாம் போகும்பொழுது எகிப்தில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து யோசிப்பாராம். ஆபிரகாம் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, சாராள் கிட்ட பேசுகிறார், எம்மாடி இப்போ நம்ம எகிப்துக்கு போகிறோம், நீ வேற 60 வயசு குமரியாக இருக்கிற, பார்க்க வேற ரொம்ப அழகாக இருக்கிற, அங்கே போனால் என்ன ஆகிடும், மன்னர் பார்த்தா ஒன்றை அபகரிக்கிற விதமாக என்னை கொன்னாலும் கொன்றுவார். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா பண்ணலாம். அங்கே ஊருக்குள்ளே போன உடனே நம்மளை கேட்பாங்கல்ல, நீங்கள் யாருன்னு கேட்கும்பொழுது, எப்படிப்பட்ட உறவுன்னு கேட்கும்போது, நான் அண்ணன்னு சொல்லிடுறேன், நீ தங்கச்சின்னு சொல்லிடு, ஓகேவா? உடனே சரிங்க அத்தான் அப்படின்னுறாங்க. இது நடக்கிற விஷயம். இங்கே மனுஷன் கைவிடுறான், ஆனால் வந்து கர்த்தர் கைவிடலை. கிருபையாக காப்பாற்றுகிறது நமக்கு வசனத்தில் நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ யாத்ராகமத்தில் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோசே அவர்கள் மலை மேலே ஏறிட்டார், கர்த்தர் கூப்பிட்டாருன்ட்டு இந்த 10 கட்டளை வாங்குறதுக்காக போயிட்டார். அங்கே உட்காந்து நிதானமாக கர்த்தர் என்ன பண்ணுறார், அவருடைய விரலில் எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுக்குறாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது. பைபிள் ஸ்டடி 1 மாதத்துக்கு மேலே போகுது. அவருக்கு அங்கே போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கீழே பரலோகத்தை விட்டு அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு இறங்க மனசே இல்லை. ஆனால் இவங்க கீழே இருக்கிறவங்க, மலை கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, போனவர் அவ்வளோதான் செத்து போயிட்டாரு, அதனால் வந்து இனிமேல் வந்து நம்ம வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், நமக்குன்னு ஒரு கடவுளை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு தெரிஞ்சு கர்த்தர் வான் பண்ணுறாரு, போய் இறங்கி போய் அதை கேளுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவார். கஷ்டப்பட்டு தான் இறங்கி வருவார். இறங்கி வரும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த 10 கட்டளைகளை உடைக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆகுது இல்லையா. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, மோசே ஆரோன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆரோன், என்ன இது எல்லாருமே வந்து கடவுளை விட்டு விலகி போனால் நியாயம், இது அவங்களாம் வந்து நியாயம்னா இப்படி பண்ணுறாங்களே, சரி ஓகே அவங்களாம் இருக்கட்டும், நீ ஏன் அவங்க கூட சேர்ந்த அப்படின்னு கேட்கும்பொழுது ஆரோன் சொல்கிற வார்த்தை, இல்லைங்க இவங்கெல்லாம் எனக்கு தங்கத்தை கொடுத்தாங்க, நான் தங்கத்தை தூக்கி நெருப்பில் போட்டவொன்னே இது வந்துருச்சுங்கன்றான். எது, இந்த கண்ணுக்குட்டி வந்துருச்சு. அறிவுள்ள யாராவது நம்புவாங்களா? ஆனா தலைவர் சமாளிக்க தெரியாம, என்ன பேசணும் தெரியாம பேசுறார். என்னென்னமோ செங்கடலே புரிஞ்சுது, இது நடக்காதா அப்படின்ற மாதிரி. யார்கிட்ட? மோசே கிட்ட. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். நம்ம நிறைய உதாரணம் காட்டுவோம். நான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. இதை கேயாசி செய்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். நாகமான் கிட்ட சரிங்களா, பல உதாரணங்கள் இருக்கு. இதெல்லாம் வாசிக்கும் போது நம்ம ஒரு விஷயம் புரியுது. என்ன தெரியுமாங்க, ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது புரியுது. கட்டண மனைவியாவே இருந்தாலும் ராஜா கத்திய தூக்குட விட்டு ஓடுவான்னு நம்ம பைபிள்ல தெரியுது. அப்படித்தானங்க அப்போ இருக்கு. அப்போ ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஒருத்தருக்கு உண்மையா நேர்மையா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் உள்ளதுன்னு தெரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் உங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ. ஒருவேளை நீங்க சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இல்லைங்க உண்மையாலாம் இருந்தா ஏமாத்திடுவாங்க. ஹலோ, நீங்க வந்து 2 பேருக்கு உண்மையா இருங்க. யார் தெரியுமா? ஒன்று கடவுள், இன்னொன்று நீங்க. உங்களை படைச்ச கடவுளுக்கு உண்மையா இருங்க. 2வது உனக்கு நீ உண்மையா இரு. ஹலோ, அதாவது ரோமர் இருக்கிற நிருபத்தில் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, சார் பரலோகத்துக்கு போய் நியாய தீர்ப்பு நாள்னு வருது. நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சு ஆனாலும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நரகத்துக்கு போவாங்க. ஓகே ரைட், அதை ஏற்றுக்கிறேன். ஒருவேளை சில பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க வாழ்நாள் முழுக்க பிரசங்கத்தை கேட்டே இருக்க மாட்டாங்க, அவங்களும் எங்கே போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேள்வி வரும்போது பவுல் அழகாக ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் தெரியுமா சொல்கிறாரு? அவனுடைய கான்சைன்ஸ், என்னதுங்க, மனசாட்சியே பதில் சொல்லணும்னு. என்னது, பைபிள் படிக்கல, சரி ஓகே, உனக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியாது, பரவாயில்ல, ஆனால் நீ உன் வாழ்ந்த வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும்ல. கர்த்தர் என்ன பண்ணுவார்,
அந்த கான்சைன்ஸை வச்சு அதை வச்சு உன் மனசாட்சியை வச்சு அவர் நியாயம் தீர்ப்பிடுவார்னு வருது பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி எனக்கு பிடிச்ச மனுஷன். இட்ஸ் a மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி நான் சொல்லுவேன். ஒழுக்கமுள்ள உண்மையுள்ள மனுஷன், நேர்மையான மனுஷன். அவர் அவருடைய முதிர் வயசுல சொல்ற வார்த்தை கவனிங்களேன். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் 2 வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் அவருடைய முதிர் வயதுல சொல்றார் இந்த சாட்சியை. இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன்? யாருக்கு நான் லஞ்சம் வாங்கின்னு ஒன் சைடா இருந்தேன்? சொல்லுங்க. அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு மக்கள் என்ன சொன்னாங்க? அதற்கு அவர், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஆமென். பாருங்க, நான் இதுல இருந்து எனக்கு ஒரு ஆவியில உனக்கு தோன்ற காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரும், சரிங்களா? ஆனால் இறந்துட்ட பேர் எவ்வளோ பெரிய அக்கிரமமான மனுஷனாக இருந்தாலும் அவனை பற்றி நல்லதாக தான் சொல்லுவாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் திருத்திக்கலாம், நீங்கள் மாறிக்கலாம், உண்மைதானே? ஆனால் இறந்துட்ட அப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, உண்மையா இல்லையா? அப்போது பூமியில் நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது திருந்துற நேரமும் திருந்துற அவகாசமும் இருக்கும் பொழுது சில காரியத்தை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய முதிர் வயதில் மக்கள் சொல்லணும், நல்ல மனுஷங்க, அவர் இந்த ஆபீஸ்ல இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஹலோ, இங்க நிர்வாகம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. பாருங்க, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஹலோ, என்னங்க? பாருங்க, மணி ஸ்கேண்டலிங் வந்து நிறைய நடக்கும் ஆஃபீஸில். அதாவது கை மாத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்தலங்களில் வந்து இந்த பணத்தின் மீது ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். முக்கியமாக எந்த இடமா இருந்தாலும் பணம்னு வந்துட்டாலே ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லையா? பவுல் இங்கே எடுத்துக்கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 20-21 வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 8:20-21. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். என்ன நடக்குது எங்கன்னா, எருசலேமுக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஆஃபரிங் எடுத்துன்னு போறாங்க, சரிங்களா? கலெக்ட் பண்ணி ஆஃபரிங் எடுத்துன்னு போகும்போது பணத்துல நான் ₹1 கூட அதுல இருந்து எடுத்தேன்னு யாரும் சொல்றக்கூடாது. அதனால நாங்க இங்க டிரான்சாக்ஷன் ரொம்ப சாலிடா டிரான்ஸ்பரண்டா வைக்கிறோம். பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க ரெப்யூட்டேஷனை ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுடைய ரெப்யூட்டேஷன் நான் சொல்லுவேன், உங்க மரியாதை. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, முதல்ல தெரிஞ்சுங்க. நானா என்னையா அப்படின்னு யோசிக்காதீங்க. அடப்போங்க, அதெல்லாம் டவுசர் போட்ட காலம்லாம் முடிச்சு போச்சு, சரிங்களா? இப்போ வளர்ந்துட்டீங்க நீங்க. ஹலோ, உண்மைதானங்க? நீங்கள் வந்து இன்னும் டவுசர் போட்டுக்கிட்டு இன்னும் வந்து ஸ்கூலுக்கு போயிடும் இல்லை இல்லையா? இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு 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 வேல்யூ, ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? அப்போ அந்த மதிப்பு இருக்குன்னா அந்த மதிப்பு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் அதை மனசார ஏற்றுக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் சொல்லுவான் சார், கொஞ்சம் கஷ்டம்தான் சார், அதாவது சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அது எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு அனுபவிச்சிங்களா அதெல்லாம்? ஐயோ, இவன் கிட்ட வேற மேனேஜர் அந்த வேலையை விட்டாரு, சரி நான் இவனை வேற ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு வைங்க. நீங்கள் ஏன்
தலைவர் மறந்துடுவார். உண்மையா இல்லையா? சில பேர்லாம் அப்படியே இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமாங்க? அவனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. இந்த காலை வெளில சொல்கிற கர்த்தர் உங்களை ஒரு பெரிய மதிப்பு வச்சுக்கிறார். உங்களுக்கு அந்த மதிப்பு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், உங்களுடைய நடை அந்த மாதிரி இருக்கணும், உங்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் அ ரெப்யூட்டேஷன். உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும். இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. கோட் சூட் போட்டுக்கின்னு டீ கடைக்கு போக முடியாதுன்னு. ஆனால் லுங்கி கட்டிக்கின்னு எங்கே வேணாலும் போகலாம். கர்த்தர் உங்களை எப்படிப்பட்டவராக படைச்சிட்டார்? கோட் சூட் படித்து போட்டு உட்கார வச்சிட்டார். இப்போ டீ கடையில் போய் உட்காருவீங்களா? முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுன்னும் போது அந்த மரியாதைக்கு தக்கதாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் அதற்கேற்ற மரியாதை அங்கேருந்து வரும். உண்மையா இல்லையா? என்னங்க? ஸ்தோத்திரம். ஸோ அதனால அந்த உண்மையும் நேர்மையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அங்கே இருக்குது? There is no such thing called as little white lies. தமிழில் சொல்கிறோன்னா சின்ன பொய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. உண்மையாக வாழ்கிறேன், நான் நேர்மையாக வாழ்கிறேன், நான் உத்தமமாக வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன விளையாட்டுக்கு கூட நீங்கள் போய் சொல்லக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க பிரதர். இந்த வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சும்மா சொன்னேன் பிரதர், அது விளையாட்டுக்கு சொன்னேன் பிரதர். தயவு செய்து அந்த வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு சிஎம் நின்னுங்கன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. சிஎம் நாளைக்கு எல்லாருக்கும் விடுமுறை அப்படின்னு எல்லாம் கை தட்டுறாங்க. சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்களாம் எப்படி பார்ப்பீங்கன்னு நான் பார்த்தேன் ஹி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு யார் நீ புத்தி சுவாதனையோட தான் இருக்கிறியான்னு கேட்க மாட்டோமா? காரணம் என்ன? அவருடைய பதவி அந்த மாதிரி. பாருங்க, உலகத்தில் ஒரு மனுஷன் பதவி நம்ம ஓட்டு போட்டு பதவியில் நிற்க உட்கார வச்சோம். ஆனால் நம்ம எந்த ஓட்டும் போடாமல் கர்த்தருடைய கிருபையால் நமக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் தேவ பிள்ளை என்று, ஒளியின் பிள்ளைகள் என்று, கீழ்ப்படுதலின் பிள்ளைகள் என்று, நீதிமான்கள் என்று, புனிதர்கள் என்று. செயின்ட்ஸ்ன்னு வருதுங்க நம்ம பைபிள் பற்றி. யாரோ ஒருத்தவங்க 10 பேர் வந்து என்னது நம்மளுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்து நம்ம அற்புதம் செஞ்சுக்கிறோமா செய்யலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு புனிதர் பட்டம் கொடுக்கறதுலாம் மேட்ரு கிடையாது. கர்த்தர் ஒரே வார்த்தையை சொல்றார், புனிதர்களே என்றார். இப்போ நான் இங்கே சொல்கிறேன், ஃபிங்கர் ஆஃப் காட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புனிதர்களே, உங்களை கர்த்தர் என்னன்னு சொல்றாருங்க? அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குதா இல்லையா? நீங்களாம் யாரு? செயின்ட். சொல்லுங்க, செயின்ட் மேத்யூ. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்தாற் போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா சொன்னேன் இருக்கக்கூடாது. அதுக்கு சீரியஸாகவே இருக்கணும்னு சொல்ல வரல, ஓகேங்களா? ஆனால் விளையாடுறது வேற கதை. உங்களுக்கு அந்த அந்த பகுத்தாராயிரத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் லீட்ஸ் டு இது இந்த வார்த்தை தான் இப்போ அடுத்த குணத்தோட வரப்போகுது. என்ன தெரியுமா? 3வது, விவேகியாக இருக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க? ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க சரியான சூழ்நிலையில் சரியான மனுஷங்கிட்ட சரியான நேரத்தில் சரியான காரியத்தை பேசுவது தான் விவேகம் அப்படின்வாங்க. அது விவேகம் கிடையாது, அது புத்திசாலித்தனம். விவேகம் என்ன தெரியுமா? தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல தப்பான மனுஷங்கிட்ட தப்பான காரியத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் விவேகம். புரியுதா? சரியான நேரத்தில் சரியான மனுஷங்கிட்ட சரியான காரியத்தை சரியாக சொல்கிறது ஞானம், கரெக்டு, ஞானம். ஆனால் தப்பான நேரத்தில் தப்பான மனுஷங்கிட்ட தப்பான இடத்துல தப்பான தகவலை சொல்லாமல் இருக்கிறது விவேகம். யோசேப்பு அவருக்கு ஒரு பதவி கிடைக்குது. என்ன பதவி? பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைக்குது. எதனால் பிரைம் மினிஸ்டர் பதவி கிடைக்குதுன்றதை பார்வோனே சொல்கிறார். எடுத்துக்கலாம், ஆதியாகமம் 41:33. 41:33 பாருங்க. இதில் நான் ஆக்சுவலி நான் நிறையா எழுதின்னு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி பிரசங்கத்தை முடிச்சாகணுன்ற காரணத்தினால நிறையாவே கட் ஷார்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? பட் ஆனால் முக்கியமான காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்லின்னு வரேன்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதனுடைய நோட்ஸு சம்திங் ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான தகவல் உங்களுக்கு வேணும்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்களோட பர்சனலாக அதாவது சார்ட் மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். அதாவது இதை இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சார்ட் மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து பிபிடி மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ டென்ட் ஹேவ் டைம். சரிங்களா, நேரமும் அவகாசமும் எனக்கு கிடைக்காததுனால நான் போடலை. அல்லது நான் இப்படி கூட யோசித்தேன், அப்படியே போர்டு மாதிரி போட்டு இதிலே கூட எழுதி போடலாமான்ட்டு. சும்மா என் முதுகை பார்க்குற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், அதுவும் நான் பண்ணல. பட்டு யார் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ நான் இதை வந்து இந்த சார்ட் ஃபார்மை நான் பிபிடியோ இல்லை பிரிண்ட் ஃபார்மில் நான் அதை ஒரு பிடிஎஃப் ஃபைல் நான் ரெடி பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா, ஸோ எடுத்துக்கிட்டீங்களா? ஆதியாகமம் 41:33 வாசிங்க. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. எப்படிப்பட்ட மனுஷன்? விவேகமும் ஞானம் உள்ள. ஆங்கிலத்தில் வைஸ் அண்ட் டிஸ்கிரீட் வருமா? அந்த டிஸ்கிரீட்னு வருதுல்ல, அதுதான் விவேகம். யோசேப்பு வெறும் ஞானமான மனுஷன் மட்டும் கிடையாது, சரியான நேரத்தில் சொன்னது மட்டும் இல்லை, அவன் வெயிட் பண்ணான். அவன் சான்ஸ் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணல, வெயிட் பண்ணான். அவன் அவசரமா எனக்கு தெரியுங்க, எனக்கு நான் போய் சொல்ல போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடலை இல்லையா? அவனுக்கான அவகாசத்து வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். நான் உங்களுக்கு இந்த கால வேலை சொல்கிறேன், உங்களுக்கான நேரம் ஒரு நாள் வருது, வெயிட் பண்ணுங்க. விவேகம் உள்ளவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. பாருங்க, யோசேப்பை பற்றி அந்த விவேக குணம் என்னென்னலாம் பண்ணுன்றது நான் சொல்லட்டுங்களா? யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அவன் மரியாதைக்குரிய மனுஷனாக இருந்தான். நல்ல விவேகி, மரியாதைக்குரிய மனுஷனாக இருப்பான். ஏன்னா அவன் செய்கிற வேலையெல்லாம் சுத்தமாக இருந்துச்சு. அவன் வேலை செய்கிறதுல எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக வந்து அறுவடை வந்துச்சு. அவனை வந்து சும்மா துடைக்கிற வேலை தான் விட்டாங்க. அவன் அடிமை, யோசேப்பு அடிமையாக இருக்கும்போது துடைக்கிற வேலை விடுறாங்க. வெள்ளிய தங்கம் மாதிரி காட்டுற அளவு தொடச்சி வைக்கிறான் இல்லையா? பித்தளை பார்க்கறதுக்கு அப்படியே பல பலன்னு இருக்குது. கண்ணாடியே தேவையில்ல, பாத்திரத்தை பார்த்தே முகத்தை பார்த்துக்கலாம் போல அந்த அளவுக்கு தொடச்சி வைக்கிறான். வேலையில் அவ்வளோ சுத்தம். அடுத்தது, அவனுக்குன்னு ஒரு எல்லை விதித்தவனாக இருந்தான். போர்த்திபாரனுடைய மனைவி சூப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து செடியூஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை என்னென்னா, தப்பாக யூஸ் பண்ண அவங்க வந்து பார்க்குறாங்க. எனக்கு தமிழில் கரெக்டாக வார்த்தை வரல, ஓகேங்களா? சரியான டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, ஷீஸ் அன் இஜிப்சியன் உமன், கருப்பான பொண்ணு. இவர் வெள்ளையாக இருக்கிறாரு, இஸ்ரேலைட்டுன்றதுனால அவர் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால கருப்புக்காய் சிகப்புக்காயே ஆசைப்படுக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ வா அப்படின்னு கூப்பிடும்பொழுது என்ன பண்ணுறான், அந்த இடத்துல எப்படி வரும்னா, அந்த அம்மா அவனுடைய துணியை பிடிச்சிட்டாங்கன்னு வரும். அடிமைகளுக்கு இருக்கிறதே ஒரே துணி தான், எதுக்கு இடுப்புகளை போடுற துணி. அவன் என்ன பண்ணானா, நான் விதித்த அந்த பவுண்டரிக்குள்ளே தான் அந்த அந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்கணுன்றதுக்காக அவன் மானத்தையே பார்க்கல, உரி விட்டு ஓடினான்னு வசனம் சொல்லுது. கிட்டத்தட்ட நிர்வாணமாக ஓடனான்னு பைபிளில் சொல்லலை. ஆனால் என்னன்னா, அந்த அம்மா இது பிடிச்ச உடனே அதை தள்ளி விட்டு ஓடி போனான்னு வருது. காரணம் என்ன, அவன் ஒரு எல்லை விதித்தவனாக இருக்கிறான். விவேகமுள்ள மனுஷன் அவனுக்குன்னு ஒரு எல்லையை விதிப்பான். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான். இல்லை, லைட்டாக இந்த கோலம் மட்டும் வச்சுக்கிறேனே, போகக்கூடாதுன்னா நான் சொல்றது விளங்குதுங்களா? உங்க வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் எல்லை விதிக்கணுமோ அது எல்லை விதித்து தான் ஆக வேண்டும். ஓகே, அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு நல்ல ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதாவது நியாயம் தீர்க்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய தீர்மானம் இருந்துச்சு. நல்ல விவேகி அவன் வந்து எப்பவுமே சரியான தீர்மானம் எடுக்கக்கூடிய மனுஷனாக இருப்பான். நீங்கள் பைபிளில் அந்த கதையை, அவனோட யோசேப்புடைய கதையை ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனை வரும். நிறைய வாழ்க்கையில் எத்தனை நம்பிக்கை துரோகம் வந்துக்குதுன்னு கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளோ நம்பிக்கை துரோகம். சொந்த சகோதரர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, வேலை செய்கிற இடத்துல துரோகம் பண்ணுறாங்க, கூட அந்த ஜெயில்மேட் வந்து துரோகம் பண்ணுறான். துரோகத்தின் மேலே துரோகம். ஆனால் அந்த துரோகத்தை பெருசாக எடுத்துக்கல,
அவன் வெயிட் பண்ணுறான், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி சரியான தீர்மானங்கள் எடுக்கிறான். அதன் விளைவாக தான் அவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் போய் உட்காரான். உண்மையா இல்லையா? அப்போது நீ என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் சரியான ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமீன். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். ஸோ கர்த்தர் நல்லவர். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்பயுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி உங்களுடைய விவேகத்தை பயன்படுத்துங்க. ஆமீன். ஏன் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை வேளையில் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலே நம்மளை என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு மாதிரி சரியான வார்த்தை நான் தேடுறேன், எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட போட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக ஒரு 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 யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் போல் நம்மளை பார்க்குறாங்க. கொஞ்சம் ரேடிக்கலாக யோசிக்கிறாங்க. சரி, பைத்தியகாரத்தனமாக பார்க்குறாங்க. நானும் சுற்றி சுற்றி சொல்லலான்னு பார்த்தேன், வரல எனக்கு. கிறிஸ்தவர்களை பொதுவாக பார்க்கும்போது எப்படின்னா, முக்கியமாக இந்த மாதிரி ரசிக்கப்பட்ட கர்த்தருக்குள்ளே வரக்கூடிய விஷயம் எப்படின்னா, இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன், நல்லா கர்த்தர் பார்த்து பாருங்க அப்படின்னு போகும்போது பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பாருங்கள், நம்ம விசுவாசமாக இருக்கிறோம், ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து ஞானமாக யோசிக்கணும். கர்த்தர் ஆவியின் வரங்களை கொடுக்கும் பொழுது பகுத்தாராய்தலின் ஆவியும் கொடுத்துருக்கிறார். அது என்னங்க பகுத்தாராய்தல் ஆவி? நல்லது இது, கெட்டது இது யோசிக்கக்கூடிய தன்மை. இது எனக்கு பணம் வந்தாலும் கர்த்தர் நல்லவர், ஆக்சிடென்ட் வந்தாலும் கர்த்தர் நல்லவர்னா என்ன கதை? பகுத்தாராயணும். வாழ்க்கையில் எதுக்காக வந்து கர்த்தர் வந்து இவ்வளோ வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க? தினமும் படிக்கணும் பிரதர், மெடிடேட் பண்ணும் பிரதர், ஜெபம் பண்ணும் பிரதர், அதுக்காகவா கொடுத்தாரு? சரி, எதற்காக நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுறீங்க, எது மெடிடேட் பண்ணுறீங்க? இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு. ஆமாவா இல்லையா? எல்லாம் பார்க்குறத பார்த்தா இல்லைங்க நான் 3 வேளை பைபிள் படிப்பேன், அதோட அவ்வளோதாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன்ற மாதிரி பார்க்குறீங்க ஒருத்தரும். இல்லைங்க, எதற்காக இந்த பைபிள் கர்த்தர் கொடுத்துக்கிறாரு? இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழணும். ஹலோ, அப்போ நீங்கள் வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் கொடுத்துக்கிறாருன்னும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உலக மனுஷங்க அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? விவேகமுள்ள மனுஷனாகிறாங்க, உண்மையுள்ள மனுஷங்க, அவரு நேர்மையான மனுஷங்க, அவரு நல்ல மனுஷங்க, அவரை நம்பி நான் ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே சொல்லிட்டு நான் நிம்மதியாக 2 மாதம் கூட ஃப்ரீயாக இருக்கலாம். அவர் கரெக்டாக முடிச்சு வச்சு ரெடியாக இருப்பாருங்க, அக்கௌண்டபிளாக இருப்பாருங்க, கணக்கு ஒப்புவிக்கிற மனுஷனாக இருப்பாருங்க. அதெல்லாம் எங்கேருந்து வரும் அந்த குணம்லாம்? கர்த்தர் இங்கேருந்து படி கற்றுக்கொன்றார். இப்படி ஏன் நான் இப்படி இருக்கணுன்றதையும் சொல்லிடுறேன் நான். ஏன் தெரியுமா இப்படி இருக்கிறீங்க? இப்படி இருந்தாதான் நீங்கள் சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது கேட்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஏன் வந்து இவ்வளோ குணங்களை பற்றி நான் இவ்வளோ விவரமாக சொல்ல வேண்டியதான காரணம் என்னன்னா, இந்த குணங்கள் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் தான் நாளை பின்ன நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒருத்தர் உங்களை மதிச்சு பதில் ஒருத்தர் அந்த சுவிசேஷத்தை கேட்பான், ஏற்றுப்பாங்க. கரெக்டு, ஏற்றுப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து மோசமாக இருக்கிறீங்க, சொந்த ஒரு குணத்தில் மோசமாக இருக்கிறீங்க, வேலையில் ஃபெயிலியராக இருக்கிறீங்க, படிப்பில் ஃபெயிலியராக இருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் மோசமாக இருக்கிறீங்க. ஆனால் 3 வேளை ஜபம் பண்ணுறது, வாரத்தில் 2 நாள் வந்து உபவாசம் பண்ணுறது, ஒரு ஜப கூட்டத்திலையும் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிட்டு வருது, இட்ஸ் வேஸ்ட். நான் சொல்லுவேன் வேஸ்ட். எதுக்காக போறீங்க? பாஸ்டர் திட்டுவாருங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்பாருங்க. உங்களுக்காக நீங்க போங்க. நான் வாழ்க்கையில மாறணும், நான் வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுபாவத்தை அடையணும், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் என்ன 4 பேர் மதிக்கணும். ஹலோ, என் குடும்பத்தில் என் மனைவி என்னை பார்த்தா மதிக்கணும். 60 வயசானாலும் எனக்காக வாசல்ல வந்து புடவையோட ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்று வாங்கன்னு கூப்பிட்ற அளவு நீங்கள் உங்கள் மனைவியை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். ட்ரெயின் இந்த சென்ஸ் எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? கொக்கி போட்டு இழுத்துட்டு போகணும் சர்ச்சுக்கு.
அவங்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? நீங்கள் உங்கள் கணவரை ட்ரெயின் பண்ணணும், உங்கள் பிள்ளையை ட்ரெயின் பண்ணணும். ஆக்சுவலி ட்ரெயின்ற வார்த்தை கணவன் மனைவிக்கு கூட வரல, யார் திரும்ப வருது? பிள்ளைகளுக்கு வரும். பெற்றோரே ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் வரும். பேரண்ட், ஃபாதர் ட்ரெயின் யுவர் சில்ட்ரன் வரும். கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தின் அடிப்படையில் பிள்ளைங்க வளரணும். அப்போ வளரும் பொழுது தான் சமுதாயம் உங்களை பார்க்கும், உங்கள் குடும்பத்தை பார்க்கும், உங்கள் பிள்ளைகளை பார்க்கும், உங்கள் பிள்ளைகளின் வெற்றியை பார்க்கும், உங்களுடைய வெற்றியை பார்க்கும், உங்களோட குணத்தை பார்க்கும், உங்களுடைய செயல்பாடை பார்க்கும், உங்கள் வார்த்தையை பார்க்கும். உங்களுடைய மதிப்பு கூடும் பொழுது அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஏற்றுப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கல, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிரதர், நீங்களே கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, நீங்களே வியாதியில் இருக்கிறீங்க, நீங்களே சிங்கிளாக இருக்கிறீங்க, எனக்கு எப்படி வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் சொல்ல முடியும். காரணம் தெரியுமா? ஏன்னா மக்கள் என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. இப்போ எங்கள் அம்மாவே நான் சொல்கிறேன் சாட்சியா, யாராவது ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வராங்கன்னா நம்பி வெளில போவாங்க. காரணம், என்னுடைய நடத்தை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா அம்மா போங்கன்னு சொல்லிவிடுவேன். நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அம்மா நீங்கள் உட்காருங்கன்றேன். எங்கேயும் போகாதீங்க, தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்கன்றோம். காரணம், அந்த நடத்தை இன்னைய வரைக்கும் என்னை வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்து இப்போ இருக்குது. இன்னைய வரைக்கும் ஃபோனை வந்து நான் வந்து எந்த பாஸ்வேர்டும் தெரியும். என் பசங்க எல்லாருக்குமே என் பாஸ்வேர்டு, ஃபோன் பாஸ்வேர்டு தெரியும். என் சேட்டை பார்க்க முடியும், என்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் இன்னைய வரைக்கும் என்னை பார்த்ததும் கிடையாது. ப்ரைவசி அவங்க கொடுக்குற மரியாதை அது ஓகே. ஆனால் என்ன தெரியுமாங்க, என் அண்ணன் நல்லவர், என் அண்ணன் நேர்மையான மனுஷன், என் அண்ணன் உத்தமமான மனுஷன்னு நீங்கள் வந்து கொடுக்குற இந்த உண்மை தான் நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு எனக்கு ஊந்துதலை தருகிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மை உள்ள மனுஷனா, உத்தமம் உள்ள மனுஷனா, நேர்மையான மனுஷனா, ஒழுக்கம் உள்ள மனுஷனா. கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த தீமோத்தேயின் குணங்கள்ட்டு, இந்த குணங்கள் உடையவர்களாக நீங்கள் வாழும்பொழுது தான் உங்களுடைய மதிப்பு கூடும்.